Hi friends, strategies for enhancement in food production chapter பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனுக்காக என்னெல்லாம் வந்து டிஷ்யூ கல்ச்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளான் ப்ரீடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ப்ரீடிங்காக எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்தோம்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க. அது ப்ரீடிங் அப்புறம் லைவ் ஸ்டாக்கை வந்து அவங்க ப்ரீட் பண்ணி ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி எதோட வந்து டீல் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா பஃபலோஸ், கவுஸ், அப்புறம் பிக்கு, ஹார்ஸு, கேட்டில், ஷீப், கேமல், கோட் எல்லாத்தையுமே வந்து எதெல்லாம் ஹியூமன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரீட் பண்ணி கேர் பண்ணிக்கிறது தான் வந்து கேர் பண்ணுறது தான் என்ன சொல்லலாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ பார்த்தோம்னா எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவுல்ட்ரி, அப்புறம் ஃபார்மிங், ஃபிஷரிஸ்ன்றது அது ரியர் பண்ணி அதை வந்து பிடிச்சி அதை விற்கிறதும் வந்து இது வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மொலாஸ்க், ஷெல்ஃபிஷ்னால் சொல்கிறோம்ல, இந்த ஷெல்ஃபிஷ்ஷு, அப்புறமேட்டுக்கு வந்து க்ரஸ்டேஷியன்ஸ், இந்த ப்ரான்ஸ், கிராப்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. முன்னாடிலேருந்தே இந்த மாதிரி பீஸு, சில்க்வார்ம், ப்ரான்ஸ், கிராபு, ஃபிஷ்ஷு, பேர்ட், பிக்ஸ், கேட்டில் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதோட ப்ராடக்ட்ஸ் தான் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரினா மில்க்கு, எக்கு, மீட்டு, உல், அப்புறம் சில்க்கு, ஹனி எல்லாமே சொல்லியிருக்காங்க. 70% இந்த உலகத்தில் வந்து 70% ஆஃப் லைவ் ஸ்டாக் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாலையும் சைனாலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு ஃபார்ம் வந்து 25% வந்து ப்ரொடக்டிவிட்டியை 25% தான் வந்து வேர்ல்டு ஃபார்முக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது 70% ஆஃப் த வேர்ல்டு லிவ் ஸ்டாக் இந்தியாவும் சைனாவும் இருந்தால் கூட அது வேர்ல்டில் பார்த்தோம்னா 25% தான் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டெய்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெய்ரின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டைரி ஃபார்மிங்கில் வந்து ப்ராசஸ், அதாவது இந்த ஈல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மில்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனா என்ன டைரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மில்க் ஈல்டு தான் வந்து ப்ரைமரியாக இதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா இந்த ப்ரீட்ஸோட குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குட் ப்ரீட்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக அதிகமான ஈல்டிங் பொட்டென்ஷியல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசீசஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஈல்டு பொட்டென்ஷியலுக்கு பார்த்தோம்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேட்டில் எல்லாம் இதை பார்க்கலாம் சொல்கிறாங்க. வீட்டிலலாம் அதை வளர்க்குறாங்க. அதெல்லாம் அதுக்கு போதுமான வாட்டர்லாம் இருக்கணும், அது டிசீஸ் இல்லாமையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டிலுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து சயின்டிஃபிக் மேனில் தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டொமஸ்டிகேட்டட் ஃபவுல், அதாவது வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸு அதை ஃபுட்டுக்காகவும் அந்த எக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இப்போ டைரி ஃபார்மிங்கில் இருக்க மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடியது, அதாவது சூட்டபிளான ப்ரீட்ஸாக இருக்கக்கூடாது செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட ஃபார்ம் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பராகவும் சேஃபாகவும் இருக்கணுமா, அதை ஃபீட் பண்ணுறதும் வந்து ப்ராப்பராக ஃபீட் பண்ணணும், கரெக்டாக அதுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் அப்படின்றதெல்லாம் பார்த்து கொடுக்கணும், ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், அதோட ஹெல்த் கேரை பார்த்து இருக்கணும். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் பவுல்ட்ரி ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பேர்ட் ஃப்ளூ வைரஸ்ன்றது கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே வந்து எக் கன்சப்ஷனும் சிக்கன் கன்சப்ஷனையும் ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அனிமல் ப்ரீடிங்கில் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ ப்ரீட்னால் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து சிமிலராகவோ இல்லைன்னா மேலேருந்து கீழே இருக்க மற்ற விலங்குகளோட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன். அது நிறைய மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ், அதாவது ஜென்ரலாக அப்பியரன்ஸ், அதோட ஃபீச்சர், சைஸ், கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே வந்து ஓரளவு சேமாக இருக்கும், சிமிலராக இருக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஏறங்க சிமிலராக இருக்குன்னு சொல்கிற அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சேம் ப்ரீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ப்ரீடிங்கில் பார்த்தோம்னா சேம் ப்ரீடுக்கு நடுவில் வந்து ப்ரீட் நடந்ததுன்னா அதை இன்ப்ரீடிங் சொல்கிறாங்க. அதே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸில் வந்து ப்ரீடிங் நடந்ததுன்னா அதை வந்து அவுட் ப்ரீடிங் சொல்கிறாங்க. இன்ப்ரீடிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸை சேம் ப்ரீட்குள்ளே இருக்க க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸை ப்ரீட் பண்ணுறாங்க 4லேருந்து 6 ஜெனரேஷன்ஸுக்கு. அதான் என்ன சொல்கிறாங்க இன்ப்ரீடிங் சொல்லியிருக்காங்க.
இங்கே பார்த்தோம்னா கேட்டில்ங்கிறத பற்றி பார்த்தோம்னா இப்போ சுப்பீரியர் ஃபீமேல், அதாவது வந்து ரொம்ப லாக்டேஷன் நிறைய மில்க் வந்து அதோட லாக்டேஷன் பேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா சுப்பீரியர் ஃபீமேல் சொல்கிறாங்க. அப்படியே சுப்பீரியர் மேலையும் இதையும் வந்து சுப்பீரியர் ஃபீமேல் வந்து ப்ரீட் பண்ணுறாங்க, இன்ப்ரீடிங் பண்ணுறாங்கன்னா சுப்பீரியர் ப்ரோஜனி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற மேல்ஸ் இது வந்து மற்றதோட கம்பேர் பண்ணி ரொம்ப சுப்பீரியர் ப்ரோஜனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ப்ரீடிங் தொடர்ந்து வந்து இன்ப்ரீடிங் நடந்தது அப்படின்னா ஹோமோசைகோசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதோட கண்டினியூஸாக வந்து இன்ப்ரீடிங் இருக்கும்போது இன்ப்ரீடிங் டிப்ரெஷனும் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதை ப்ரீட் பண்ணாங்கன்னா அதாவது அன்ரிலேட்டடான சுப்பீரியர் அனிமல்ஸோட ப்ரீட் பண்ணும்போது இதை வந்து அதோட ஃபர்டிலிட்டி ஈல்டையும் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்ப்ரீடிங் கொடுத்துருக்காங்க. அது அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், ரிலேட்டே ஆகாத அனிமல்ஸ்க்கு வந்து அதுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு நடுவில் சேம் ப்ரீடாக தான் இருக்கும், ஆனால் அன்ரிலேட்டட் அனிமல்ஸாக இருக்கும். அதுக்கு எந்த காமன் ஆன்சஸ்டர்ஸ்க்கும் இருக்காது. 4 to 6 ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் அப்படி இருக்க அனிமல்ஸாக ப்ரீட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் ப்ரீடிங் சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் ப்ரீடிங் சொல்லலாம், கிராஸ் ப்ரீடிங் சொல்லலாம், அவுட் கிராசிங் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட் கிராசிங் சொல்லியிருக்காங்க. அவுட் கிராசிங்கிறது சேம் ப்ரீடு தான், எந்த காமன் ஆன்சஸ்டர்ஸும் இருக்காது, 4 to 6 ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அவுட் கிராஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ரீடிங் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ரீடிங் வந்து சுப்பீரியர் மேல்ஸோட சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் இன்னும் வேறு ப்ரீட், இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸில் சுப்பீரியர் மேல் சுப்பீரியர் ஃபீமேலே வந்து கிராஸ் பண்ணுறது தான் வந்து கிராஸ் ப்ரீடிங் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ப்ரீட்ஸை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணுறதுனால டிசரபிள் குவாலிட்டிஸோட நம்மளுக்கு வந்து ப்ரோஜனி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹிசார்டேல் சொல்கிறாங்க. ஹிசார்டேல்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் சொல்கிறாங்க. இது பஞ்சாபில் டெவலப் பண்ணியிருக்காங்க. எதை க்ராஸ் பண்ணியிருக்காங்க, பிகானோட ஈவ்ஸ் அப்புறம் மெரைனோ ராம்ஸ், இது ரெண்டுத்தையும் வந்து க்ராஸ் பண்ணால் ஹிசார்டேல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடேஷன் சொல்கிறாங்க. அது 2 டிஃப்ரெண்ட்டான வேறு ஸ்பீஷஸ் ஆனால் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் தான். அதை வந்து மேட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற அந்த ப்ரோஜனி தான் என்னென்னு சொல்கிறாங்க இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மியூல் சொல்லியிருக்காங்க. மியூல்ன்றது நம்மளுக்கு வந்து எதை க்ராஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ மியூல் பிக்சர் வந்து டாங்கி மேலே தானே இருக்குது, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா வந்து மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸையும் வந்து மேட் பண்ணுறதுனா மியூல் கிடைக்கும். அதே ஹின்னிக்கு பார்த்தோம்னா இப்படி அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்டு ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. அது வந்து எதை யூஸ் பண்ணி நடக்குதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் யூஸ் பண்ணி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. செமன் வந்து மேல்கிட்ட கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ப்ரீடரால் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. செமனை வந்து இமீடியட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும் வந்து ஃப்ராசனாக வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ராசன் ஃபார்ம்லேயே வந்து ஃபீமேலுக்கு ஒரு இடத்துல வச்சு இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலை பார்த்தோம்னா டிசபிள் மீட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனில் பார்த்தோம்னா நார்மல் மீட்டிங்ஸில் சில ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஹைப்ரிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுக்கான சான்சஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மோயட் சொல்கிறாங்க. மோயட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மல்டிபிள் ஓவுலேஷன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா கவுக்கு வந்து ஒரு சில ஹார்மோன்ஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி FSH வந்து ஆக்டிவேட் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகனா ஃபாலிகுலர் மெச்சூரேஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுப்பீரியர் ஓவுலேஷன் நடக்கும். சுப்பீரியர் ஓவுலேஷன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு எக்கு நார்மலாக ஒரு சைக்கிளுக்கு நடக்குதுன்னா இங்கே வந்து 6 to 8 eggs வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க அந்த சூப்பர் ஓவுலேஷனில். அப்புறம் அப்போ பார்த்தோம்னா ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் வந்து 8 to 32 ஸ்டேஜஸில் வந்ததுக்கப்புறம் நான் சர்ஜரி இல்லாமையும் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சர்ரோகேட் மதர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் இந்த டெக்னாலஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தா கேட்டில், ஷீப், ராபிட், பஃபலோ, மேர்ஸ் இப்படி எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா. இதனால ஹை ஈல்டிங் ப்ரீட்ஸ் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸு ஹை குவாலிட்டி, அதாவது நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்க மீல் ஈட்டிங் புல்ஸ்லாம் வந்து இதனால் ப்ரீட் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹர்ட் சைஸையும் ஷார்ட் டைமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீ கீப்பிங் சொல்லியிருக்காங்க. பீ கீப்பிங் வந்து என்னன்னு சொல்லணும்னா அப்பிகல்ச்சர்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹனிபீஸோட ஹைவ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுக்காகனா வந்து ஹனி ப்ரொடக்ஷனுக்காக மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா அப்பிகல்ச்சர் சொல்கிறாங்க. இது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு ஓல்டேஜ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. ஹனி நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா, அது ஃபுட்டு தான் ரொம்ப அதிகமாக ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது மெடிசனாகவும் யூஸ் ஆகுது. ஹனிபீயும் வந்து பீஸ் வேக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த பீ கீப்பிங்கை வந்து எந்த ஏரியாவில் வேணால் பண்ணிக்கலாம். நல்லா வைல்டு ஷ்ரப்ஸு, ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய கல்டிவேட்டட் க்ராப்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஒரு சில பீ ஸ்பீஷஸை மட்டும்தான் வந்து ரியர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த மோஸ்ட் காமன் டைப் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது மோஸ்ட் காமன் ஸ்பீஷஸ் வந்து ஆப்பிஸ் இண்டிகான்னு சொல்கிறாங்க. அந்த பீ ஹைவ்ஸ் வந்து எங்கே ஒரு சில இது வந்து லேபர் இன்டென்சிவ் கிடையாது, அதுக்கு வந்து வேலையாட்கள்லாம் வச்சு இது பண்ணலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பீ கீப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் பீ கீப்பிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த நேச்சர், இந்த பீஸோட நேச்சர், அதோட ஹேபிட்ஸை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். அப்புறம் செகண்ட் பார்த்தோம்னா இந்த பீ ஹைவ்ஸை வந்து அவங்க வச்சுக்கிறதுக்கு சூட்டபிளான லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு சில குரூப்ஸ் ஆஃப் பீஸை வந்து அவங்க வந்து பிடிச்சி ஒரு இடத்துல வந்து அதை வந்து கூடு கட்ட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பீ ஹைவ்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும் வேறு சீசன்ஸ் மாறும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த பீ வேக்ஸையும் ஹனியையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணணும். பீஸ் தான் வந்து நிறைய க்ராப் ஸ்பீஷஸ் வந்து பாலினேட்டர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரினா வந்து சன்ஃப்ளவர், பிராசிகா, ஆப்பிள், பியர் இந்த மாதிரி. அப்போ வந்து பீ ஹைவ்ஸ் வச்சு க்ராப் ஃபீல்ட்ஸ் அது ஃப்ளாரிங் பீரியட் அப்போ இந்த மாதிரி க்ராப் ஃபீல்ட்ஸ் இருக்க இடத்துல வந்து பீ ஹைவ்ஸ் வச்சோம்னா அது ரொம்ப வந்து பாலினேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஈல்டையும் இம்ப்ரூவ் பண்ணதுனால வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அதிகமான க்ராப் ஈல்டும் கிடைக்கும், அந்த இடத்துல ஹனி ஈல்டும் அதிகமாக கிடைக்கும், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிஷரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஷரின்றது வந்து இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷரிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி அதை வந்து ப்ராசஸிங் பண்ணி வெளியில் விற்கிறாங்க. அதில் மற்ற அக்வாட்டிக் அனிமல்ஸையும் விற்பாங்கன்னு சொல்கிறாங்க. நார்மலாக வெரி காமனாக இருக்கக்கூடிய ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸில் என்னென்னலாம் பார்த்தோம்னா கட்லா, ரோஹு, காமன் கார்ப் சொல்கிறாங்க. அப்புறம் மெரைன் ஃபிஷ்ஷஸ் எதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹில்ஸா, சார்டின்ஸ், மெக்காரல், அப்புறம் பாம்ஃப்ரெட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபிஷரிஸ் வந்து இந்தியன் எக்கானமியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்வா கல்ச்சர், பிஷிகல்ச்சருக்கு எக்ஸாம்பிள் அக்வா கல்ச்சர்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷஸ் ரியர் பண்ணி அந்த வெளில விற்கிறது மட்டும் இல்லாமல் மற்றது இந்த ப்ரான்ஸு, கிராப்ஸ் இப்படிலாம் மற்ற ஸ்பீஷஸ்லாம் இருக்குது இல்லையா கடலில், அது எல்லாத்தையுமே வந்து விற்கிறது வந்து அக்வா கல்ச்சர். அது எல்லாத்தையுமே ரியர் பண்ணி அதை பிடிச்சி விற்பாங்க, அதான் அக்வா கல்ச்சர் சொல்கிறாங்க. இதே பிசிகல்ச்சர்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா வெறும் ஃபிஷ்ஷஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க ரியர் பண்ணி அதை வந்து செல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ப்ளூ ரெவல்யூஷன்றது எதுக்காக நடந்ததுன்னா அந்த ப்ளூ ரெவல்யூஷன்றது இப்போ வந்து அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கு இல்லையா அதோட ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நடந்தால் ப்ளூ ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன்றது அந்த க்ராப்ஸோட ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அப்புறம் ஹை ஈல்டிங்காக இருக்கிற டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சு பார்த்தா 1960s நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளான் ப்ரீடிங்கில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் நடந்துன்னு சொல்கிறாங்க. இது க்ரீன் ரெவல்யூஷன்றது ரொம்ப அதிகமான ப்ரீடிங் டெக்னிக்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருந்துன்றாங்க. எதுக்காக வந்து க்ரீன் ரெவல்யூஷன்னா அதிகமான ஹை ஈல்டிங் இருக்கக்கூடியதை டெவலப் பண்ணணும். இப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஏன்னா வீட்டு, ரைஸ், மெய்ஸ் இந்த மாதிரி க்ராப்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நடந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிளான் ப்ரீடிங்னா என்னன்றது கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் ப்ரீடிங் வந்து கிளாசிக்கல் பிளான் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் லைன்ஸ்லேருந்து ஹைப்ரிட் அதாவது க்ராஸ் பண்ணி ஹைப்ரிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் பண்ணாங்க. அது ஹையர் ஈல்டு கொடுக்கக்கூடியதுக்கான ட்ரைட்ஸை அவங்களுக்கு தேவையான ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நியூட்ரிஷன் எது ஹை நல்லா நிறையா கொடுக்கும், அப்புறம் டிசீசஸ்க்கு எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து கிளாசிக்கல் பிளான் ப்ரீடிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் எந்த மாதிரியும் இருக்கும்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதாவது சலைனிட்டி, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், டால் இது எல்லாத்துக்குமா அது வந்து தாங்கிக் கொள்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ் டாலரன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பேத்தோஜன்ஸ், இந்த வைரஸ், ஃபங்கை, பாக்டீரியா இது எல்லாத்தோட பேத்தோஜன்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இன்செக்ட் பெஸ்ட்டையும் அதால் டாலரேட் பண்ண முடியணும், அதுவும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்னா அதில் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி, செகண்ட் வந்து எவல்யூஷன் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ், தேர்ட் என்னன்னா க்ராஸ் ஹைப்ரிடேஷன் அமௌங் த செலக்டட் பேரண்ட்ஸ், செலெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சுப்பீரியர் ரெகாமினன்ஸ், ஃபிஃப்த் வந்து டெஸ்டிங் அண்ட் ரிலீஸ் கமர்ஷியேஷன் ஆஃப் நியூ கல்டிவேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டியில் பார்த்தோம்னா ஜெனட்டிக் வேரியபிலிட்டின்றது தான் வந்து எந்த ப்ரீடிங் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதோட ரூட் வந்து இந்த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிளான்ட்ஸு சீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதோட என்டையர் கலெக்ஷனுக்கும் வந்து அதோட ஒவ்வொரு அலீல்ஸ் இருக்குல்ல, எல்லா ஜீன்ஸ்க்கான அலீல்ஸும் ஒரு க்ராப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய டைவர்சிட்டி, அதுக்கு நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நினச்சா ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவால்வேட் பண்ணி எந்தெந்த பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும், நம்மளுக்கு தேவையான டிசைரபிள் காம்பினேஷனுக்கு கேரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து எவால்வேஷன் செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து க்ராஸ் பில்டிங் அமௌங் த செலக்டட் பேரண்ட்ஸ், செலக்ட் பண்ண பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டுமே டிசைடபிள் கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. க்ராஸ் பண்ண இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், இதுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து செலவாகக்கூடியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த ஒரு 100 இது பண்ணுறாங்க இந்த க்ராஸ் ஹைப்ரிடைசேஷனில் அப்படின்னா அதில் வந்து 100 வரைக்கும் பண்ணால் ஏதாவது ஒன்று தான் வந்து அது டிசேபிள் காம்பினேஷன் வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா செலெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சுப்பீரியர் ரீகாம்பினன்ஸ் இருக்காங்க. இது பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹைப்ரிட்ஸோட ப்ரோஜனி வந்து செலக்ட் பண்ணி அதோட சுப்பீரியர் ரீகாம்பினன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அதோட ரீகாம்பினன்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து எந்த கேரக்டர்ஸும் வந்து செக்ரிகேட் ஆகலை அப்படின்ற ப்ரோஜனிட்டை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் செல்ஃப் பாலினேட்டட், அதாவது செல்ஃப் பாலினேட் பண்ணுறாங்க எது வரைக்கும்னா அது ஹோமோசெக்சுவல் ரீச் பண்ணுற வரைக்கும் செல்ஃப் பாலினேட் பண்ணுறாங்க அது மறுபடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெஸ்டிங் ரிலீஸ் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நியூ கல்டிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்டிலைஸ் வந்து அப்படி எந்த மாதிரி ஃபர்டிலைஸ் இது பண்ணியிருக்காங்க, இரிகேஷன் எந்த மெத்தட் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக வந்து க்ராப் கல்டிவேட்டர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நார்மலாக வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியான்றது ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி தான் சொல்கிறாங்க. அதை வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து 33% வந்து இந்தியாவோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 62 பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் 62% இந்தியாவில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் க்ரீன் ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மெய்ஸ் தான் வீட் கொடுத்துருக்காங்க. சொனாலிகா வந்து 1967 வந்து அது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து கார்டன் பீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீட் அண்ட் ரைஸ். இந்த வீட் அண்ட் ரைஸ் வந்து எந்த பீரியட்னா 1960 2000 வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பீரியட்குள்ளே வந்து என்னாச்சுன்னா வீட் ப்ரொடக்ஷன் வந்து 11 மில்லியன் டன்ஸ்லேருந்து 75 மில்லியன் டன்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே ரைஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 35 மில்லியன் டன்ஸ் வந்து 89.5 மில்லியன் டன்ஸாக வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நோபல் லாரேட் வந்து நார்மன் போர்லாகுன்றவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த செமிடுவாஃப் வீட்டுன்றதை செமிடுவாஃப் வீட்டுன்றதை கண்டுபிடிச்சாங்க. இந்த எங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்டர், அது எதுக்காக அந்த இன்டர்நேஷ்னல் சென்டர் இருக்குன்னா வீட் அப்புறம் மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காக இது மெக்சிகோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1963 பார்த்தோம்னா ஒரு சில வெரைட்டிஸ் மாதிரி சொனாலிகா அப்புறம் கல்யாண் சோனா இது எல்லாமே பார்த்தோம்னா ஹை ஈல்டிங்காக இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அந்த வீட் க்ரோவிங் பெல்ட் சொல்லிட்டு இந்தியாவில் வந்து ஒரு பிளேஸ் இருக்காங்க, அங்கே ஃபுல்லாகவே இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்வெமிடோ ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அது எங்கே டிரைவ் ஆச்சுன்னா அந்த IR-18 டிரைவ் ஆகி வந்துச்சு, அந்த வெரைட்டிலாம் டிரைவ் ஆகி வந்ததுன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதான் IRRI ஃபிலிப்பைன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெய்ச்சுங் நேட்டிவ் ஒன்ஸ் இருக்காங்க, தாய்வானில் இருக்கான். இந்த டெரைவேட்டிவ்ஸ்லாம் 1966 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெட்டர் ஈல்டிங் செமிடோ வெரைட்டிஸை இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஜெயா அண்ட் ரத்னா, இதுதான் வந்து பெட்டர் ஈல்டிங் செமிடோ வெரைட்டிஸு. நெக்ஸ்ட்டு சுகர் கேன் பார்த்தோம்னா சுகர் சாக்ரம் பார்பரி, சாக்ரம் அபிசினாரம் 2 ஸ்பீஷஸில் இருக்குது. சாக்ரம் பார்பின்றது ஒரிஜினலாக நார்மலாக பார்த்தோம்னா எங்கே க்ரோ ஆகும்னா நார்த் இந்தியாவில், ஆனால் அதுக்கு வந்து புவரான சுகர் கண்டென்ட் இருக்கும், ஈல்டும் புவராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே சவுத் இந்தியா இருக்க இந்த சாக்ரம் அபிசினாரம் பார்த்தோம்னா அது வந்து திக்காக ஸ்டெம்ஸ் நல்லா திக்காக இருக்கிறதோட அதிகமான சுகர் கண்டென்ட்ஸோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்பீஷஸ் வந்து க்ராஸ் பண்ணி இப்போ வந்து நார்த் இந்தியா வளர்த்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மில்லட்ஸில் இதெல்லாம் வந்து இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதிகமான ஹை ஈல்டிங் கொடுக்குது, வாட்டர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய மில்லட்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எந்த மில்லட்ஸ்லான்னு பார்த்தோம்னா ஹைப்ரிட்லாம் இருக்கிறது மெய்ஸு, ஜோவார், பாஜ்ரா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா பிளான் ப்ரீடிங் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இதில் பார்த்தோம்னா
இந்த ஃபங்கையால் காஸ் ஆகிறது தான் ரஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபங்கையால் காஸ் ஆகிறது என்னென்னு பார்த்தோம்னா ப்ரௌன் ரஸ்ட்டு, வீட்டில் இருக்க ப்ரௌன் ரஸ்ட்டு, அதாவது வீட்டில் காஸ் ஆகிற ப்ரௌன் ரஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ சொல்கிறாங்க. பாக்டீரியாவோட டிசீஸ் வருதுன்னா பிளாக் ராட் ஆஃப் க்ரூசிஃபர்ஸ் தான் பாக்டீரியாவோட காஸ் ஆகுது சொல்கிறாங்க. அப்புறம் வைரஸஸ் வந்து டொபாக்கோ மொசைக்கும் டர்னிப் மொசைக் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீடிங் பண்ணுறாங்க. என்ன மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு சில சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்க்ரீனிங் ஜெர்ம் பிளாசம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகனா ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸஸ்க்காக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செலக்டட் பிளான்ஸ் வந்து ஹைப்ரிட் பண்ணுறது, அப்புறம் செலக்ட் பண்ணி அப்புறம் வந்து இதோட ஹைப்ரிட்ஸில் வந்து எவால்வேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அந்த நியூ வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த க்ராப்போட வெரைட்டி அது எந்த டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வீட் வந்து எந்த வெரைட்டினா ஹிம்கிரி வெரைட்டியை சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. எந்த டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரஸ்ட், அப்புறம் ஹெல்பண்ட். பிராசிகா வந்து பியூசா ஸ்வர்னிம், அதை கரண்ட்ராய்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டியை. அது வந்து ஒயிட் ரஸ்ட் சொல்லியிருக்காங்க. காலிஃப்ளவர் வந்து பியூசா ஷுப்ரா, பியூசா ஸ்னோபால் K1 கொடுத்துருக்காங்க. அது பிளாக் ராட், அப்புறம் கேர்ள் பிளைட் பிளாக் ராட். இப்போ வந்து கவுப்பி பார்த்தோம்னா அது எந்த வெரைட்டினா பியூசா கோமல் தான் கவுப்பி கொடுத்துருக்காங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் எந்த டிசீஸ்க்குன்னா பாக்டீரியல் பிளைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சில்லி, அது பியூசா சடபஹார். சில்லி மொசைக் வைரஸ், டொபாக்கோ மொசைக் லீஃப் கேர்ள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பேஸ் ஜீன்ஸ்குள்ளே இருக்க பேஸ் சீக்வன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு பண்ணாங்க, ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் கொடுக்கும், அதான் மியூட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் வந்து ஒரு சில ரேடியேஷன் மாதிரி காமா ரேடியேஷன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணியும் மியூட்டேஷன்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங்னு சொல்லுவாங்களாம். அப்புறமா பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ், இந்த எல்லோ மொசைக் வைரஸ் அபல்மேச்சஸ் எஸ்குலாந்தஸ்ன்னு இருக்குது இல்லையா, அந்த பிந்தின்னு சொல்கிறேன். அபல்மேச்சஸ் எஸ்குலாந்தஸில் இருக்கிறது வந்து ஒரு வைல்ட் ஸ்பீஷஸில் இருந்து அது வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த அபல்மேச்சஸ் எஸ்குலாந்தஸ் அந்த நியூ வெரைட்டி தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க பர்பானிக் கிராந்தின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோக்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அபல்மேச்சஸ் எஸ்குலாந்தஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொரு மேஜர் காஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ராப் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்செக்டாக அப்புறம் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் தான் வந்து மெயின் காஸ் இருக்காங்க. அதனால் இந்த ஹோஸ்டட் க்ராப் பிளான்ட்ஸ் வந்து இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணுறாங்க. இப்போ அது வந்து மார்ஃபாலஜிக்கலாக சொல்லலாம், பயோகெமிக்கலாக ஃபிசிக்கல் கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து ஹேரி லீவ்ஸ் இருக்குங்களா, அந்த ஹேரி லீவ்ஸ் வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இன்செக்ட் பெஸ்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஜாசிட்ஸ் இருக்குல்ல, காட்டனில் இருக்க ஜாசிட்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது காட்டனு. அப்புறம் வீட் எதுக்கு ரெசிஸ்டன்ஸ், சீரியல் லீவ் பீட்டிலுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் சாலிட் ஸ்டெம்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டெம்ஸ் சாஃப்ட்லைனாலேயா அப்புறம் ஸ்மூத் லீவ்டு இருந்தது, அப்புறம் நெக்டார்லஸ் காட்டன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது வந்து போல் வார்ம்ஸை அட்ராக்ட் பண்ணாது, அதனால அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை. நெக்ஸ்ட் வந்து க்ராப் வெரைட்டி அப்புறம் இன்செக்ட் பெஸ்ட் அதுக்கு என்னென்னு கொடுக்குறாங்க. பிராசிகா வந்து ரேப் சீட் மஸ்டர்ட் சொல்கிறாங்க, அது பியூசா கௌரவ். இன்செக்ட் பெஸ்ட் வந்து அஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பீன் வந்து பியூசா செம்2 பியூசா செம்3 கொடுத்துருக்காங்க, அது இன்செக்ட் பெஸ்ட் தான் ஜாசிட்ஸ் அஃபிட்ஸ் அப்புறம் ஃப்ரூட் போரர். ஓக்ரா பிந்தி அது வந்து பார்த்தோம்னா பியூசா சவானி பியூசா A4 கொடுத்துருக்காங்க, அது ஒரு இன்செக்ட் பெஸ்ட் வந்து ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர் கொடுத்துருக்காங்க. பிளான் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு ஃபுட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பிளான்ஸ் வந்து ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் இருக்கும். எந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட்டாக இருக்கலாம், அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ட்டாக இருக்கலாம் சொல்லலாம், ஹிடன் ஹங்கர்னு சொல்லுவாங்களாம். பர்டிகுலராக பார்த்தோம்னா ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். விட்டமின் A, அயனு, அயோடின், ஜிங்க் இது எல்லாமே வந்து கம்மியாக இருந்ததுன்னா டிசீஸோட ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்தும், லைஃப் ஸ்பேனையும் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுன்னு சொல்லலாம், மென்டல் எபிலிட்டி தான் ரெடியூஸ் பண்ணிடும். அதனால தான் ஒரு ப்ராசஸ் பண்ணால் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ப்ரீடிங் க்ராப்ஸை பார்த்தோம்னா ஹையர் லெவல் விட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஹையர் ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் ஹெல்த்தியர் ஃபேட்ஸோட இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த ப்ரீடிங்கில் வந்து என்னெல்லாம் நியூட்ரிஷனல் குவாலிட்டியும் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் குவாலிட்டி இருக்கும் அதிகமாக இருக்குது, அப்புறம் ஆயில் கண்டென்ட்டும் ஆயில் கண்டென்ட் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, விட்டமின் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட் இது எல்லாமே வந்து அப்போ அது எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும், எவ்வளோ போதுமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மெய்ஸ் ஹைப்ரிடான மெய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹைப்ரிட்ஸு, அதாவது நார்மலாக இருக்க மெய்ஸை விட ஹைப்ரிட் மெய்ஸில் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ், லைசின், டிரிப்டோஃபான் இது எல்லாத்தோட அமௌண்ட்டு வந்து ட்வைஸ், அதாவது வந்து 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட் வெரைட்டி பார்த்தோம்னா அட்லஸ் 66ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அயன் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் சொல்லியிருக்காங்க. விட்டமின் ஏ அது வந்து எங்கேன்னு பார்த்தோம்னா IARI சொல்லுவோம் இல்லையா, அது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது நியூ டெல்லியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு சில க்ராப்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் வந்து விட்டமின் மினரல்ஸ்லாம் நல்லா அதிகமாக இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விட்டமின் ஏ என்ரிச்ட் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கேரட்டு, ஸ்பைனாக், பம்கின். அப்புறம் விட்டமின் சி என்ரிச்டு என்னென்னு பார்த்தோம்னா பிட்டர் காட், பத்வா, அப்புறம் மஸ்டர்ட், டொபாக்கோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் என்ரிச்டு ஸ்பைனாக், அப்புறம் பத்வா கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் என்ரிச்டு பீன்ஸ் வந்து ப்ராட், லேப், ஃப்ரெஞ்ச், அப்புறம் கார்டன் பீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் பார்க்கலாம். சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் பார்த்தோம்னா ஆல்டர்னேட் சோர்ஸஸும் அனிமல் அப்புறம் ஹியூமன் நியூட்ரியன்ஸோட ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக நம்ம என்னன்னு சொல்லலாம், சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் தான் ஸ்பைருல்லாம் சொல்லலாம். அது எல்லாமே எங்கெல்லாம் வளர்க்கும் வேணால் எங்கெல்லாம் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ்லேருந்து வர அந்த வேஸ்ட் வாட்டர், அது வந்து ஸ்டார்ச் இருக்கக்கூடிய அப்புறம் ஸ்ட்ரா, மொடாசஸ், அனிமல் மனியா, சீவேஜில் கூட வளரும்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் அதிகமான குவான்டிட்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்பீஷஸ் மெத்திலோஃபிலஸ், மெத்திலோட்ராஃபஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது அதோட க்ரோத்தும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து 25 tons ஆஃப் ப்ரோட்டீன்ஸை வந்து இதால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த எடிபிள் மஷ்ரூம்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அதுவும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு க்ரோவிங் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் வந்து அதை வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கையும் வந்து அக்செப்டபிள் தான் ஃபுட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ கல்ச்சர்ன்றது பார்த்தோம்னா இன்னும் டெக்னாலஜி இந்த க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து எக்ஸ்பிளான்ஸ்லேருந்து ரீஜெனரேட் பண்ணால் டிஷ்யூ கல்ச்சர்னு சொன்னால், அதாவது எக்ஸ்பிளான்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா பிளான்ட்டோட ஏதோ ஒரு பாட்டை எடுத்து அது டெஸ்ட் டியூப்பில் போட்டு வளர்க்குறது, ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மீடியமில் வந்து வளர்க்குறது தான் வந்து அந்த மீடியமில் வளர்ப்பாங்க. அதுதான் என்ன சொன்னால் டிஷ்யூ கல்ச்சர் சொல்கிறோம். அப்புறம் டோட்டிபொட்டன்சி சொல்கிறாங்க. டோட்டிபொட்டன்சின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பிளான்ட்டில் இருந்தோ ஒரு செல்லில் இருந்தோ ஹோல் பிளான்ட்டையும் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூட்ரியன் மீடியம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கார்பன் சோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரினா சுக்ரோஸ், இல்லைனா இன்ஆர்கானிக் சால்ட்ஸு, விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸு, அப்புறம் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், இந்த மாதிரி ஆக்சிஜன், சைட்டோகைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகிறனால இங்கே வந்து ப்ரொபகேஷனை அச்சீவ் பண்ண முடியும் ஷார்ட் டியூரேஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி thousands ஆஃப் பிளான்ஸ் வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க, மைக்ரோ ப்ரொபகேஷன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் பார்த்தோம்னா ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கலாக இருக்கும் ஒரிஜினல் பிளான்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கணும்னா சோமோக்ளோன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபுட் பிளான்ட்ஸ்லாம் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ, பனானா, ஆப்பிள்லாம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா அப்புறம் மெரிஸ்டம் சொல்கிறாங்க. அதை வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெரிஸ்டம் கல்ச்சர் தான் பண்ணுவாங்க. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது வந்து மெரிஸ்டம் கல்ச்சர் சொல்கிறாங்க. மெரிஸ்டம் வந்து ஃப்ரீ ஆஃப் வைரஸ், அது அப்பிக்கல் மெரிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஆக்சிலரி மெரிஸ்டமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து வைரஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் சொல்லியிருக்காங்க. அதை வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸில் இருந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து அதை ஃபியூஸ் பண்ணி ஹைப்ரிட் புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து நியூ பிளான்ட் வந்து அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சொமேட்டிக் ஹைப்ரிட் சொல்கிறாங்க. அதுதான் வந்து சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புரோட்டோபிளாஸ்ட், இப்போ டொமேட்டோ அப்புறமா வந்து டொமேட்டோவோட புரோட்டோபிளாஸ்ட்டையும் வந்து அவங்க ஃபியூஸ் பண்ணி இப்போ நியூ ஒரு ஹைப்ரிட் பிளான்ட்டை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, பொமேட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ டிசைடு காம்பினேஷனாக இல்லை, எதுக்காகனா கமர்ஷியல் யூட்டிலைசேஷன்ஸாக அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மரி வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை.